A girl, she was falling in love with karate master கிட்ட. பொண்ணோட ஏஜ் எவ்வளோ இருக்கும்? பொண்ணோட ஏஜ் அப்போ வந்துட்டு பார்த்தோன்னா 23. இவர் கல்யாணம் ஆச்சுல 40 வயசு. அப்போ இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார்ல 23 வயசு. அந்த வயசில் அவருக்கு பொண்ணு இருக்குது. பொண்ணு வயசில் இருந்தவங்களுக்கே கல்யாணம் பேரம்பத்தியெல்லாம் எடுத்தாச்சு அவர். இந்த புதுசாக கல்யாணம் செகண்டாக கல்யாணம் பண்ணாங்களோ அவங்களுக்கு 3 பசங்க. செகண்ட் ஒய்ஃபை நம்பி போனார்ல, அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட அருமை புரிஞ்சிருக்கு 58 வயசில். இவர் அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து டிவோர்ஸ் போட்டுறாரு. செகண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க. ஓகே, ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கேஸ் போடுறாங்க. கேஸ் இனிஷியேட் பண்ண போகிறாங்க, அவர் இறந்துட்டார். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி February 6 முதல் உலகமெங்கும். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். இப்போ ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் நம்ம வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் டிவோர்ஸ். பட் அதுக்கான ஒரு ஆங்கிள்ஸே வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு எந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம பார்க்க போகிறோம்? இப்போது நம்ம நிறைய ரீசன்ஸ்க்காக பார்த்துருக்கோம். சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப நம்ம முதல்ல இருந்து இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் சச் ரீசன்ஸ் தான் டிவோர்ஸ் வரும். அது வந்து அடிக்கிறாரு, உதைக்கிறாருங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் போயிட்டு வராங்க, இல்லைனா டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்குங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், இல்லைனா லைக் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறாரு, ட்ரிங்க் பண்ணுறாரு, அடிக்டாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்த்துருக்கோம். இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த ரீசனுக்காகலாம் டிவோர்ஸ் வருமா? நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பேசும்போது ஆக்சுவலி நிறைய விஷயம் பேசியிருப்போம். ஃபார் வாட் சில்லி ரீசன்ஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய நடந்திருக்கு. மேகி செஞ்சு கொடுக்கலாம் டிவோர்ஸு, ப்ளஸ் வந்துட்டு இதில் ரிசப்ஷன் ஸ்டேஜில் வந்துட்டு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணலைன்னு டிவோர்ஸு. ஓகே, அந்த சங்கீத்லேயே ஆகட்டும் இதுலேயே ஆகட்டும், இந்த சாங் எனக்கு பிடிக்கும், இதை ப்ளே பண்ணல அப்படிங்கிறது டிவோர்ஸு. இன்னொன்று வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு டிவோர்ஸு. எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு டிவோர்ஸு. இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ் தமிழ்நாட்டில் நடக்குதான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. பட் நார்த்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துகிட்ருக்கு. பட் தமிழ்நாட்டில் அதே வேர்ஷன் இப்போ எப்படி பார்க்கும்போது அப்படின்னா, முன்னாடி இந்த ரீசனுக்காக டிவோர்ஸ் வாங்குறது. இன்னொன்று, சரி ஓகேங்க ப்ரெசென்ட் லைஃப் வந்து நல்லா இல்லை, ஓகே அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நல்ல லைஃப் வருது, நான் அதுக்குள்ளே போகிறேன்றது ஓகே. இப்போ மேக்ஸிமம் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர்னால டிவோர்ஸ் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த லைஃப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு இதை விட்டுட்டுறது, இதுக்குள்ளே போகிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அதுக்கு வேணும்னே நல்லா போகிற லைஃப்பை ப்ராப்ளம் பண்ணுறது. இதில் வந்து லவ் மேரேஜ் இஸ் நாட் அன் எக்ஸ்க்ளூஷன். ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணுறாங்க, அதுதான் நானும் திரும்ப 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 வந்துட்டு கேட்குற ஒரு விஷயம். அதுதான், ஏங்க பிடிச்சி தானேங்க கல்யாணம் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு இப்போ ஏன் வந்து பேரண்ட்ஸ்லாம் லவ் மேரேஜ் ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க? ஒரு கட்டத்தில் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் ஃபுல் பிளேம் எப்படி இருக்குன்னா, நீ தானே பார்த்து கல்யாணம் பண்ண, நீ தானே பண்ண, அப்படி போடுற விஷயம். லவ் மேரேஜில் சில ஃபேக்டர்ஸ் ஏன் கான்ஸ்டியூட் ஒத்துக்காமல் இருந்தாங்க அப்படின்னா, ஐயோ நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம். ரெண்டாவது, மூணாவது நம்மளோட சேம் காஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ அதெல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணி என்ன ஆகிட்டாங்கன்னா, அவங்களா தேர்ந்தெடுத்த வாழ்க்கைப்பா, நாளைக்கு நல்லதோ கெட்டதோ அவங்க புரிஞ்சுப்பாங்க வச்சுப்பாங்க அப்படிங்கிறது. இப்போது அது எப்படி ஃபீல் பண்ண வச்சிருச்சு அப்படின்னா, பேசாமல் அரேஞ்ச் மேரேஜே பண்ணியிருக்கலாமோ, அப்பா அம்மா கிட்டே போய் நின்றுக்கலாம்ல, அப்போது பாருங்கள் நீங்கள் பார்த்து வச்ச கல்யாணம் நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இன்றைக்கி வர அளவுக்கு லவ் மேரேஜ் ஒரு பெரிய டர்ன் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த கேஸில் அகெயின் இட் இஸ் லவ் மேரேஜ். எனக்கு அது சொல்லி 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 எனக்கு மனசும் வலிக்குது, வாயும் வலிக்குது. ஆக்சுவலி லவ் மேரேஜ்னு சொல்லி திரும்ப இது திரும்ப 18 வருஷம் ஆஃப் மேரேஜ். ஓகே, அங்கே தான் ரொம்ப வலிக்குது இல்லை இந்த ஒரு இது. இல்லை இதில் எப்படி பார்க்கலான்னா, ஸ்டார்டிங் 2 வருஷம் 3 வருஷம் இருந்தாலுமே ஒரு 10 வருஷம் லவ்வோட இன்டிமசி எங்கே போச்சு? ஏங்க உடனே டிவோர்ஸ் வாங்குறீங்க? 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சுனா நம்ம எப்படி கேட்குறோம்? இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை புரிதல் எங்கே போச்சுன்னு கேட்குறோம். அப்போ ஆகும்போது டிவோர்ஸ் தப்பு தான், அது வந்து ஃபார் ஷுர் எண்டு கான்செப்ட் அதுதான். ஓகே, இதில் 18 வருஷம் ஆஃப் லவ் பண்ணி, ஐ மீன் லவ் வந்து ஒரு 7 வருஷம், அதுக்கப்புறம் 18 வருஷம் ஆஃப் இது வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு அவருக்கு. ஓகே, ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, யூ வாஸ் அ கராத்தே மாஸ்டர். ஓகே, கராத்தே மாஸ்டர். அவர் வந்துட்டு கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, நான் வந்து இப்படி போய்ட்றேன், இப்படி பேக் ஸ்டோரி வந்து நான் அதுக்கப்புறம் ரிலேட் பண்ணுறேன். ஓகே, கல்யாணம் ஆகுது, இது கராத்தே இது வச்சு நடத்துகிறாரு, ஸ்கூல் அகாடமி மாதிரி வச்சு நடத்துகிறாரு. அங்கே ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் வந்துட்டு நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் இதுக்காக வரும்போது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பட் செஷன்ஸ் வேறு பொண்ணுங்க பசங்க அப்படி இருக்கும்போது இவர் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பாப்பஸ் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அப்படின்னா அப்போது he was 40. ஓகே, 40 ஏஜ். பட் நமக்கே தெரியும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கவங்களாம் ஏஜ் வெளியே காமிச்சு கொடுக்காது இல்லையா? அதுவும் கராத்தே மாஸ்டர் வேறு, ஃபுல் பாடிக்கான ஒர்க்ஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவர் காமிச்சிக்கலாம் அந்த இடத்துல. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த ஸ்கூல்ஸ்லாம், ஸ்டாஃப் மேலே வந்து காலேஜஸ்லாம் இந்த பிடி மாஸ்டர் மேலே லவ் வர்றது, காலேஜில் வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸ் மேலே லவ் வர்றது, அந்த மாதிரி க்ரஷை தாண்டி ஓகேங்க ஓகே. ஆக்சுவலி இப்போது சில பேர் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு சில ப்ரொஃபஸர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ மேபி ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது. அப்படியே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் காதலுக்கு
கண் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸும் இருக்கும். காதலுக்கு கண் எதுவுமே இல்லை, எதுவுமே எதுவுமே இல்லை காதலுக்கு, அந்த மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரியும் ரீசன்ஸ் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி விஷயம் தான். அ கேர்ள் ஷி வாஸ் ஃபாலோயிங் இன் லவ், ஓகே, வித் கராத்தே மாஸ்டர் கிட்ட. அந்த ஒரு ஒரு வாவ் ஃபேக்டர் தானே அந்த இடத்துல. ஓகே, கராத்தே மாஸ்டர்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆன் சீயிங் ஃபிசிக் அண்ட் எவ்ரி திங் வந்துட்டு அவங்க வந்து ஃபாலோ ஆகிறாங்க. ஏஜ் எவ்வளோ இருக்கும்? பொண்ணோட ஏஜ் அப்போ வந்துட்டு பார்த்தோன்னா 23. ஓகே, பட் இவர் தான் வெளியே ஏஜ் சொல்லலையே. இவர் தான் இவர் எப்படி அவங்க அதில் சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காருன்னா, எனக்கு யாருமே இல்லை. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் சொல்ல லவ் மேரேஜ். ஆமாம், எனக்கு யாருமே இல்லை. ஓகே, அப்போ 40 ஏஜில் எனக்கு யாருமே இல்லை, அப்போ எனக்கு என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தார் அந்த இடத்துல. ஓகேவா, சரி, ஓகே, என்ன பண்ணுவாங்க பொண்ணு வீட்லேயும். சரி, பொண்ணுக்கு ஏஜ்ன்றது பெருசாக தெரியாது, 40ன்றது அரவுண்டுன்னு தெரியும், 30-35+ன்றது. ஓகே, அப்போது என்ன, பையனும் நல்லா இருக்காரு, யாரும் இல்லைங்கிறாரு, பொண்ணும் பிடிச்சி போச்சுங்கிறாரு, பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அந்த இடத்துல. ஓகே, ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருக்கும்போதே தெரியாது ஃபர்ஸ்ட் மேரேஜ். இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவர் தான் யாரும் இல்லைன்னு வச்சுட்டாரு, இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டாரு. இது சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனது மட்டும் இல்லை, வேற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்கு, இது கூட ரிலேட் பண்றது. ஓகே, அங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, எல்லாமே ஓகே. இப்படியே லைஃப் மூவ் ஆனாது. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 55 to 60 வயசு அந்த பீரியட்ல இருக்கும் போது தான் பிரச்சனைகள் வெடிக்குது. எப்போ 40 வயசுல ஆன கல்யாணம் 15-18 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது. அப்பதான் நிறைய ஷாக்கிங்கான விஷயம் வந்துட்டு தெரிய வருது. இங்க வந்துட்டு ஒரு டவுட் வருது. 40 வயசுல கல்யாணம், ஆமா, 55 வயசு ஆகும்போது பிரச்சனை ஆமா, வருது செகண்ட் வைஃப் கூட. அப்போ 15 வருஷம் 2 வெட்டிங்குமே வந்துட்டு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அழகா லைஃப லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இதுல என்ன இன்னும் ஷாக்கிங் அப்படின்னா, அப்பவே அவங்களுக்கு 23, அப்புறம் யோசிச்சுக்கோ 33, அரௌண்ட் 40 வயசு அந்த பொண்ணுக்கு. ஓகே, இதில் ஓகே, அது போகுது பிரச்சனை. எல்லாரும் கேட்கலாம், எங்க அவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணிட்டு இருந்தாரு, எல்லாமே ஓகே, எப்படிங்க வந்துட்டு பிரச்சனை வெடிக்காமல் இருந்திருக்கோம், என்ன மாதிரிங்க ஃபேக்டரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே பார்த்தோன்னா, ஒரு கட்டத்தில் போயிட்டு இந்த இடத்துல ஒருத்தவங்க மூலியமாக த்ரூ ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒருத்தவங்க மூலியமாக தான் இந்த விஷயம் தெரிய வருது. என்ன தெரிய வருது அப்படின்னா, இவர் கல்யாணம் ஆச்சுல 40 வயசு, அப்போ இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார்ல 23 வயசு, அந்த வயசில் அவருக்கு பொண்ணு இருக்குது. ஓகே, ரிலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. 23 இவருக்கு வந்து ரொம்ப 20 அந்த மாதிரி வயசு இருக்கும்போது இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அந்த பொண்ணுக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணவங்களுக்கு 18 வயசு சம்திங், அப்போவே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ இவர் 40 வயசுல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது 23. ஓகே, அப்போ அவரோட குழந்தை அவருக்கு தோணலையா, என் பொண்ணு வயசுல இருக்கிற பொண்ணு, அவரோட பொண்ணுக்கு அரௌண்ட் 19-20. ஓகே, அதான் 40 வயசு 42 வயசு அப்போ போது அரௌண்ட் 19-20. இப்போ கல்யாண வயசுல பொண்ணு தானே, ஐ மீன் டீம் வந்தாச்சு, மெச்சூர் ஆயாச்சு, அப்போ பொண்ணு இருக்கு. எவ்வளோ ஸ்மார்ட்டாக அப்படி ஒரு பொண்ணையும் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு எனக்கு யாருமே இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க அப்படின்னு எப்படி வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயத்த கிரியேட் பண்ணி அப்போ அதை 18 வருஷம் மறைக்கிறதெல்லாம். அவன் அஃபேரை வந்துட்டு ஒரு வாரம் 2 வாரம் மறைச்சி வைக்கிறதுக்கே வந்து அவ்வளோ போராடுவாங்க. இவர் 15 வருஷம் கல்யாணமாகி பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு வயசுல இருக்கிற பொண்ணை வந்துட்டு இவர் திருப்பி கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதை 15 வருஷம் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் இது. எக்ஸாக்ட்லி. அது இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே அந்த ஸ்மார்ட்னஸை ரொம்ப கேவலமான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. The same thing happened இதுலயும். இந்த அறிவை வேற எங்கேயாவது போட்டிருக்கலாமே. அவர் பேசாம எல்லாரும் இந்தியா ஃபுல்லா பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிருக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா கராத்தே அகாடமி. அது பண்ணலையே, அவ்வளோ பெருசா யோசிக்கிறது. அட்லீஸ்ட் சென்னைக்குள்ள ஒரு 4-5 பிரான்ச் ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம், 2-3 பிரான்ச் அதை பண்ணியிருக்கலாமே. இப்போ அந்த இடத்துல ஷாக்கிங் ஆகி அதுக்கப்புறம் தெரிய வரும்போது தான் அந்த அவங்க பொண்ணு வயசுல இருந்தவங்களுக்கே கல்யாணம் ஆகி பேரம்பத்தியெல்லாம் எடுத்தாச்சு அவர் ஆக்சுவலி. ஓகே, எடுத்துட்டாரு ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னா, சரிங்க ஏதோ ஒரு இதில் கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த புதுசாக செகண்டாக கல்யாணம் பண்ணாங்களா அவங்களுக்கு 3 பசங்க, 2 பொண்ணு 1 பையன். இந்த இடத்துல ஒய்ஃபுக்கு வந்துட்டு 2 பையன் 1 பொண்ணு, அங்கேயும் 3 இங்கேயும் 3. முடியல. அது பத்தலைன்றதை தாண்டி அது எப்படி டிஃபைன், ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஒரு சோஷியல் ஒரு மேரேஜ் லைஃப் ஒரு ஸ்டிக்மா அப்படின்னா இதுதான் விஷயம். கல்யாணம் பண்ணுறீங்களா, ஓகே, குழந்தைய, அதுக்கப்புறம் வந்து இன்டிமெசி இருக்கா, லைஃப்பை லீட் பண்ணுறீங்களா, அந்த விஷயம் எல்லாமே அந்த இடத்துல. பட் இதை ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய வரும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, எப்போது 55-58 வயசில் அடிச்சு அவரை வீட்டை விட்டு துரத்தி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட அனுப்பிடுறாங்க. ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, செகண்ட் ஒய்ஃபை நம்பி போனார்ல, அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட அருமை புரிஞ்சிருக்கு. 58 வயசில் அருமை புரிஞ்சவர் என்ன பண்ணாருன்னா, இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இங்கே தான் இப்போ பிரச்சனைகளே போயிட்டுருக்கு. எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேருக்கும் குழந்தைங்களுக்கும் எழுதி வச்சுட்டாங்க ஃபுல்லாக. ஓகே, இதை தெரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ராப்பர்ட்டி எழுதினாங்கன்னொடனே சமாதானமாக வந்து வாங்க என் கூட வந்து வாழுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலைல விழ வந்தாங்க செகண்ட் ஒய்ஃப். இங்கே
ஓகே இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா எடுத்தோடனே இவர் அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து டிவோர்ஸ் போட்டுறாரு 58-59 வயசுல. ஓகே இல்லை அப்படின்னு செகண்ட் ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் போட்டு டிவோர்ஸும் வந்துட்டு போடுறாரு, இது பண்ணுறாரு. டிவோர்ஸ் ஒரு பக்கம் நமக்கு ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் போட்டா எத்தனை வருஷம் போய் வந்து ஆமாம் சரி ஓகே செகண்ட் ஒய்ஃப் தெரியாமல் பண்ணாங்க. அது பெரிய ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டியூட் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போனோம். எப்படின்னா எப்படி அது கூட டிவோர்ஸ் வராரு? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் காமிச்ச பாசத்தினால் செகண்ட் ஒய்ஃப் அடித்து துரத்திட்டா இவன் எனக்கு வேணாம் எனக்கு டிவோர்ஸ் அப்படின்னு டிவோர்ஸ் போறாரு. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு 2வது கல்யாணம் பண்ணாரு, அங்கேயும் 3 குழந்தைங்க இருக்குன்னு எல்லாம் தெரிய வந்துருச்சு. தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம். அதில் தான் லாக் ஆகிறாங்க எல்லா லேடிஸுமே. ஜென்ஸுமே குழந்தைங்களுக்கு யோசிக்கிறதா தான் அடுத்த குழந்தை இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்துட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்ன இருந்தாலும் அந்த காலத்தோட மேரேஜ் இல்லையா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இவர் டிவோர்ஸ் ஒரு பக்கம் போடுறாரு. இப்போ அதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா டிவோர்ஸும் கிடச்சிடுது அவங்களுக்கு. கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க இருக்காங்களே செகண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க, ஓகே ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கேஸ் போடுறாங்க. ஓகே அது எப்படி வந்து எல்லா இதுவும் நீ ஃபஸ்ட் ஒய்ஃப்க்கு எழுதி வைப்ப அப்படின்னு போடும்போது கேஸ் இனிஷியேட் பண்ண போகிறாங்க. அவர் இறந்துட்டார். எப்போது 58 வயசு டிவோர்ஸ் தான் 63 வயசு ஆகுது. அவர் ஏதோ லைக் பிகாஸ் ஆஃப் 62-63 பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூ அவர் இறந்துட்டார். ஓகே டிவோர்ஸ் ஓகே ஃபைன் கிராண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி இஷ்யூ போயிட்டுருக்கு. போனாலும் என்ன இப்போ இவங்க போட்டிருக்காங்க எங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஒய்ஃபோட பசங்க வந்து போட்டிருக்காங்க. பட் இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் கண்டிப்பாக செகண்ட் ஒய்ஃப்க்கு அந்த இடத்துல கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆஸ் பர் நம்ம ஹேஸ் எடுத்துக்கிட்டோம், கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஹேஸ் எடுத்துக்கிட்டோம் ப்ராப்பர்ட்டி லா படி அப்படின்னா எஸ் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டோட சொத்து ஒய்ஃப்க்கு அப்புறம் பசங்களுக்கு ஓகே. பட் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனவர் சுயமாக சம்பாதிச்சது கிடையாது, அவங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல. ஸோ நம்ம இப்படி பார்த்தோன்னா எஸ் அப்பாவோட ப்ராப்பர்ட்டியில் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஷேர் இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் இல்லை, அந்த ஷேர் லெஜிட்டிமேட் ஒய்ஃபுக்கு தான் இந்த இடத்துல வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஓகே அவங்களுக்கு வரும், அவங்களுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வரும். பட் இங்கே அவர் ஓகே இங்கே 2வது கல்யாணம் பண்ணார் ஒய்ஃப் தான் அப்படின்னாலுமே அது லெஜிட்டிமேட் ஆகாது, ஏன்னா ஆஸ் பர் லா ஆகாது. இதே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு ஆஸ் பர் லீகல் ரெக்கார்டு வாங்கிட்டு 2வது கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஓகே எஸ் ஒன்று. இல்லை வித் கன்சென்ட்டோட பண்ணியிருந்தாருன்னா அவராக விருப்பப்பட்டிருக்கணும் அந்த இடத்துலையும் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறதுக்கு. பட் ஆஸ் பர் லீகல் ரெக்கார்ட்ஸ் அது வராது. அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துலையுமே. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வராது. பட் குழந்தைங்க வந்து என்ன இருந்தாலும் இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்ற கான்செப்டே எடுத்துட்டாங்க இப்போ. ஈவன் தோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆகட்டும், இல்லை இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை எதில் பிறந்திருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒரு அஃபேர்னால ஏதோ ஒரு டைம் ஏதோ லைக் அவங்க விஷயத்த பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்தாலும் குழந்தை இஸ் அ லெஜிட்டிமேட் சைல்டு. அந்த குழந்தைங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதாவது அப்பா அம்மா பண்ண தப்புக்கு குழந்தை என்ன பண்ணுவாங்கன்ற கான்செப்ட் தான். ஸோ இந்த கேஸில் என்ன ஆக போகுது ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு ஷேர் வரும். தாத்தா சொத்தாக இருந்தாலும் பேரம் பேத்திகளுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இவங்களோட 3 பசங்களுக்கும் வரப்போகுது, இவங்களோட 3 பசங்களுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஷேர் வரப்போகுது. ஓகே பட் ஆனால் அந்த சோ கால்டு செகண்ட் ஒய்ஃப்க்கு எதுவுமே இந்த இடத்துல நடக்க போகிறது கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ஸ் அவங்களோட ரியாக்ஷன். பட் திஸ் இஸ் வாட் இஸ் லா சேஸ். இல்லை நோ அதர் ஆப்ஷன். குழந்தைங்களுக்கு போகணுங்கிற விஷயம் அது தாத்தா சொத்து அப்படின்னும் போது போய் தான் ஆனும். இதே ஒரு வேளை அவர் சுயமாக சம்பாதிச்சிருந்தா இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் குழந்தைங்களுக்கு எழுதி வச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் அவரோட ஹார்ட் ஏர்ன்டு மணி ஒரு ரூபாயும் அதில் அப்படி இருக்கும்போது அவங்களால எதுவுமே அந்த இடத்துல பண்ண முடியாது. ஸோ நோ அதர் ஆப்ஷன். இது வந்து இப்படி தான் இந்த ப்ராப்பர்ட்டி கேஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. டிவோர்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன். மனுஷனே போய் சேர்ந்துட்டாரு. அவர் பண்ண ஒரு விஷயத்தினால என்னென்ன எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. அது எப்படி அவ்வளோ அழகாக இத்தனை வருஷம் வந்து அவரால் பண்ண முடிஞ்சுது இந்த இடத்துல. சரி அட்லீஸ்ட் ஒரு மிட் 30s இருக்கும்போது 15 வருஷம் வந்து மெயின்டைன் பண்ணேன் நான் இந்த 2 மேரேஜ் யாருக்கும் தெரியாமனா கூட வந்து நம்பிடலாம். பட் 55-60 இயர்ஸ். அதுக்கு நான் உங்களுக்கு லைவ்லி எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இப்போது ரீசெண்டாக இன்றைக்கி வந்த நியூஸ் லக்ஷ்மின்னு சொல்லி 5 கல்யாணம் பண்ணி ஏமாத்துறோம். அந்த மருதமலை மூவி ஸ்டைல் அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்களுக்கு டு பி ஃப்ராங்க் பெண்களை விட சந்தேகம் படுறது ஜாஸ்தி, எல்லாத்தையும் நோண்டுறது ஜாஸ்தி, கவனிக்கிற ஸ்மார்ட்னஸ் ஜாஸ்தி. அப்படி இருந்தே 5 கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கவனிக்க முடியல. அப்போ லைவ்லி அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக தானே இருந்துச்சு இந்த இடத்துல. முதல் கல்யாணம் 2வது கல்யாணம் 3வது நாள் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் அந்த இடத்துல. பொண்ணை கொண்டு போய் அவங்க அண்ணன் வீட்டில் விட்டுட்டு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வீட்டில் வச்சுருந்தாங்க. 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் பையனை அம்மா கிட்டே கொடுத்துட்டு இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலாக ஒருத்தர் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட போய் தான் இந்த விஷயம் தெரியவே வந்தது. இல்லைனா அவங்க எப்படி கிட்டத்தட்ட 2017-18 இன்னைய வரைக்கும் அவங்களால எப்படி அந்த விஷயம் மறைக்க முடிஞ்சுது? இட் பிகேம் பாசிபிள் இல்லை. இதுதான் விஷயம். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பேச ஆரம்பிக்கும் போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன் இல்லை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஆனால் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதுதான் நாங்களே ரொம்ப இப்போ எப்படி இருக்குன்னா
ஒரு கடத்தில் ஓகேங்க இதுக்கு தாங்க டிவோர்ஸ் வரும்ன்றதை தாண்டி நவ் லைக் இப்போ மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம் எப்படின்னா ஓகே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னாலே டிவோர்ஸ் வரும்னு இன்னும் ஒரு 10-15 ரீசன் இருக்குமா இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். இருந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா ஒருத்தரால இவ்வளோ வந்து மறைச்சுமை இது எப்படிங்க பாசிபிள் ஆச்சு எப்படிங்க பாசிபிள் ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுக்கு லைவ்லி எக்ஸாம்பிளான கேஸை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். அதாவது கல்யாண ராணி முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். இந்த மருதமலை மூவில அந்த கான்செப்ட் வந்தப்போ கூட ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்கன்னு இருந்தோம். பட் ரியலாகவே ஒருத்தவங்களால அதை பண்ண முடியுன்றது எஸ் அது நடந்திருக்க ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் மேம். நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. லைக் ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்குது. எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. எல்லாமே பேக்ரவுண்ட் செக்னா வெரிஃபிகேஷன்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும்.